அண்மை செய்தி, கழிவுநீர் கலப்பதை தடுக்க வைகை ஆற்றில் வாரந்தோறும் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பாலகிருஷ்ணன், இந்த உத்தரவு தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். மதுரை, தேனி, சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையிலான குழுவினர் அந்தந்த மாவட்டத்தில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வைகை ஆற்றில் வாரந்தோறும் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரையைச் சேர்ந்த நாகராஜன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரிய வழக்கில் வைகை ஆறு தேனி மாவட்டம் வருசநாடு பகுதியில் உற்பத்தியாகி தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் வழியாக சென்று கடலில் கலக்கிறது. வைகையில் தேனி, மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதியில் கழிவுநீர் கலக்கிறது. இதை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி கடந்த 2021ஆம் ஆண்டு உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்தேன். மனுவை விசாரித்த நீதிபதிகள் வைகையில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க உத்தரவிட்டனர். இந்த உத்தரவை முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. எனவே தொடர்புடைய மாவட்ட ஆட்சியர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் GR சுவாமிநாதன், புகழேந்தி அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மதுரை மாவட்ட வருவாய் ஆய்வாளர் சக்திவேல் நேரில் ஆஜராகி மதுரை மாவட்டத்தில் வைகை ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கூட்டப்பட்ட மாவட்ட கூட்டம் குறித்து விளக்கினார். அரசு தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர்கள் ரவீந்திரன், வீரா கதிரவன் ஆகியோர் ஆஜராகி வைகை ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர், உரிய கால அவகாசம் வேண்டும் என கோரினர். இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்ட 5 ஆட்சியர்கள் தலைமையில் வைகை ஆறு மீட்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையிலான பல்துறை அரசு அதிகாரிகள் வாரந்தோறும் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். ஆய்வின் அறிக்கையை 40 நாளுக்கு ஒரு முறை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்ய வேண்டும். மேலும் ஆறுகளை பாதுகாக்க மாநில அளவில் பொதுப்பணிவு, வருவாய்த்துறை உள்ளிட்ட செயலாளர்கள் அடங்கிய குழு அமைக்க வேண்டும் என பதில் மனு தாக்கல் செய்தனர். இதனையடுத்து வைகை அணையில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க தற்போது வரை எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து 5 மாவட்ட ஆட்சியர்கள் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளனர். அருணேஷ். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.